அக்கா, கோவில்ல என்னக்கா நடந்துச்சு? கோவில்ல விஸ்வா துளசி கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா துளசி அதை தடுத்து நிறுத்திட்டா. அப்படின்னா துளசி அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டான்னு சொல்லுங்க. இப்ப அது முக்கியம் இல்லடி. உன் கல்யாண விஷயத்துல துளசிய கூட நம்பலாம், ஆனா விஸ்வாவை நம்பவே முடியாது. என்னக்கா சொல்ல வர? சிம்பிளா சொல்றேன் கேளு லக்ஷ்மி. நாளைக்கே உன் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. ஒருவேளை விஸ்வா கடைசி நிமிஷத்துல உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான்னா என்ன நடக்கும்? அது எப்படிக்கா? மாமா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்வாரு. அவர்தான் அம்மா பிள்ளையாச்சே. அத்தை பேச்ச தட்டவே மாட்டாருக்கா. அப்படிலாம் தட்ட மாட்டான்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு விஸ்வா இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு துளசி கிட்ட கான்பிடென்ட்டா சொன்னதை நான் கேட்டேன். அதனாலதான் அவனை நம்ப கூடாதுன்னு நான் சொல்றேன். என்னக்கா நீ திடீர்னு குண்ட தூக்கி என் தலையில போடுற? மாமா மனசு மாறிட்டாருன்னா அவ்வளவுதான், என் லைஃபே போயிடும். பயப்படாத லக்ஷ்மி. அந்த விஸ்வாவுக்கு என்ன மாதிரி செக் வைக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, நான் உன்னை நம்பிதாக்கா இருக்கேன். என் வாழ்க்கையே இப்ப உன் கையில தாக்கா இருக்கு. நீ கவலைப்படாத லக்ஷ்மி. நான் எந்த காரியத்திலயும் அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டேன். இறங்கிட்ட அதை முடிக்காம விட மாட்டேன். விஸ்வாவை எப்படி லாக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, சரியா? சொல்லுங்க மாமா. அந்த ருத்ராவோட பேச்சை கேட்டுக்கிட்டு பைரவி ஓவரா ஆடுறா. அவளுக்கு ஏதாவது செக் வைக்கணும்னு பாக்குறேன், ஆனா முடியல. அந்த உயில் விஷயத்துல இருந்து பைரவிக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போச்சு. மாமா, ருத்ராவால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவளை உள்ள தள்ளிடலாம். அப்படி பண்ணிட்டா விஸ்வா துளசி கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துரும். அப்படி பண்ண முடியாது பார்த்திபா. நான் இப்ப டிஜிபி இல்லாம ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசரா இருந்தா அவளை ஏதாவது ஒரு கேஸ்ல பிடிச்சி உள்ள தள்ளிருப்பேன். ஆனா அந்த ருத்ரா ஒரு ஃப்ராட். நாம ஜாகிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். மாமா, பைரவி வேற கல்யாண பத்திரிகைலாம் அடிச்சிட்டா. அதனால விஸ்வாலட்சுமி கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தாம விட மாட்டா. நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக நாம ஏதாவது பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சிவகாமி என்னடான்னா, கல்யாணம் நடக்கிற அன்னைக்குதான் துளசி பைரவியோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லணுங்கிற கண்டிஷன் வேற போட்டிருக்கான். சிவகாமி எங்க இப்போ? மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இது இப்ப வந்துருவா. சிவகாமி ஓகேன்னு சொன்னா இப்பவே பைரவி கிட்ட துளசி தான் உன் பொண்ணுங்கிற உண்மையை சொல்லிடலாம். அதான் சிவகாமி கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்பா, எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்கல்ல, எனக்கு வாழவே பிடிக்கல. டேய், என்ன விஸ்வா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்பா, துளசி நான் அவாய்ட் பண்றப்பா. நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். என் லைஃபே போச்சுப்பா, அவ்வளவுதான். விஸ்வா, என்ன நடந்ததுப்பா? கொஞ்சம் பொறுமையா சொல்ல. மாமா, யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. துளசி என்னடானா திடீர்னு எனக்கும் லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கா. எப்படிதான் நான் வாழ்வேன்னு எனக்கு தெரியல மாமா. இதோ எங்க அப்பா கூட நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிச்சயத்துக்கு வந்திருக்காரு. யாரும் எனக்காக பேசல, யாரும் என்ன புரிஞ்சுக்கவும் இல்லை. டேய் விஸ்வா, எதுக்கு இப்ப தேவையில்லாம உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க அம்மா தான் உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. நீ அவகிட்ட தான்டா கோவப்படணும். அதை விட்டுட்டு எங்க மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? பாருங்கப்பா, அம்மாவோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே அம்மா கண் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட என்னால பேச முடியலப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கு துளசியை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணேன். ஆனா அவன் எனக்கு கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறாப்பா. அவளே என்ன வேண்டான்னு அவாய்ட் பண்றப்போ நான் அம்மா கிட்ட போய் என்னன்னு பேச முடியும்? என்ன விஷயம் சொல்ற?
துளசிய நீ கல்யாணம் பண்றதுக்கு ஐடியா பண்ணியா? அம்மா கிட்ட போய் லக்ஷ்மியை கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல மாமா. அதனாலதான் இன்னைக்கு கோவில வச்சு துளசிக்கு தாலி கட்டிடலான்னு பிளான் பண்ணி அவளை வர வச்சேன். அவளும் வந்தா. என்னாச்சு? துளசி கழுத்துல தாலி கட்டினியா இல்லையா? இல்லப்பா, அவ தாலியை தூக்கி எரிச்சிட்டான். தாலிய மட்டும் இல்ல, அவ என்னையும் தூக்கி எரிஞ்சிட்டான். அவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேங்கிறாப்பா. அவ அப்படி பண்ணதுல என்னடா தப்பு இருக்கு? தனக்கு வரப்போற புருஷன் அம்மாவுக்கு பயப்படுறவனா இருந்தா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. துளசி உங்ககிட்ட எதிர்பார்க்கறத நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னப்பா நீங்க துளசி மாதிரி நீங்களே என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னப்பா பண்ண முடியும்? என்னாலதான் அம்மா கிட்ட பேச முடியலன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. அதனால்தான் துளசி கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறமா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு. அம்மா எங்களை வேற வழி இல்லாம ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா துளசி அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஐயோ விஸ்வா, துளசி மேல கோவப்படாதப்பா. அவ எது பண்ணாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ணிருப்பா. ஆமா விஸ்வா, துளசி பண்றதெல்லாம் இப்ப உனக்கு பிடிக்காம இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. கூடிய சீக்கிரமே எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். எல்லாருமே துளசிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்க. உங்களெல்லாம் நான் எப்படி நம்புறது? லவ் பண்ற துளசியை அவாய்ட் பண்றான். நான் யார நம்புறதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் லைஃப் அவ்வளவுதான். கடைசி நேரத்துல லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்ட போறேன். அத பார்த்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க. விஸ்வா, 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 என்னாச்சுன்னு? விஸ்வா எதுக்காக கோவமா போறான்? நீ ஏதாவது சொன்னியா அவன? பைரவிக்கு தெரியாம விஸ்வா துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு வர சொல்லியிருக்காமா. துளசி அதுக்கு சம்மதிக்கல. அந்த கோவத்துல தான் அப்படி போறான். அதான் பிரச்சனை. என்னண்ணே இது? இப்ப எதுக்கு விஸ்வா இவ்ளோ அவசரப்படுறான்? அவன் பயப்படுறதுல நியாயம் இருக்கு சிவகாமி. பைரவி ஒரு பக்கம் லட்சுமியை கட்டி வைக்கணும்னு தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. துளசியும் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. இவன் வேற என்ன பண்ணுவான்? இன்னும் எதுக்குமா தயங்குற? உன் புள்ள விஸ்வா மன உளைச்சலோட இருக்கான். இனிமேலும் உண்மையை சொல்லாம தள்ளி போடுறதுல நியாயம் இல்லை. நான் அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை வர சொல்றேன். இன்னைக்கே நம்ம பைரவி கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவோம். என்ன சொல்ற? அண்ணே, நானும் என் புள்ள சந்தோஷத்தை பத்தி யோசிக்காம இருப்பேனா? அதுக்காகத்தானே நான் கடவுள்கிட்ட போனேன். அவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கே நான் சம்மதிச்சேன். அதுக்காக இப்படி உடனே அந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லுன்னு சொல்லி என்ன வற்புறுத்தாதனே. சரி சிவகாமி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். என்ன சிவகாமி, உன் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கே உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு பிரச்சனையை அனாவசியமா இழுத்துட்டே போற? என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அன்னைக்கு துளசி விஸ்வா கல்யாணம் நடக்குமான்னு ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டோமே, அப்ப அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பைரவி கிட்ட உண்மையை சொல்லாம மாறின 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா சாமி? கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஆனா ஆனா என்ன சாமி? ஒரு உயிர் பலி நடக்குமா?
துளசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ஒரு உயிர் பலி உண்டாகும்னு அவர் சொன்னார்ல, அத நினைச்சுதாங்க நான் கவலைப்படுறேன். இந்த உண்மை கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடக்கூடாதானதான் என் மனசு நினைக்குது. ஆனா என் பிள்ளைங்க சந்தோஷமும் எனக்கு முக்கியம் தாங்க. என்ன பண்றதுனே தெரியாம நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு புரியாதுங்க. விஸ்வா, சில விஷயம் நாம நினைச்ச மாதிரி நடக்காது. சம்டைம்ஸ் நம்ம பிராக்டிகலா இருக்கிறது தான் நல்லது. விஸ்வா, நான் பிராக்டிகல்னு சொல்றது உனக்கு என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குமோ அத சந்தோஷமா ஏத்துக்கிறது தான் பிராக்டிகல் விஸ்வா. மாத்தவே முடியாத விஷயத்த நினைச்சு கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இத சொல்லதான் என் ரூம்க்கு வந்தியா? முதல்ல இந்த மாதிரி அட்வைஸ் பண்றத நிப்பாட்டு. கேட்கவே டார்ச்சரா இருக்கு. இப்ப என்கிட்ட எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் சொல்றது ஒன்னும் அட்வைஸ் இல்ல, எதார்த்தம். நீ அத புரிஞ்சுக்காம இப்படி வெறுப்போட பேசுற. ஒரு பொண்ணு சொன்னா அத கேட்க கூடாதுன்னு உன்ன மாதிரி ஆளெல்லாம் நினைக்கிறீங்க. நீ ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருக்க விஸ்வா. ஆமா, நான் ஈகோயிஸ்டிக் தான். நீ மட்டும் என்ன ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பொண்ணா? உனக்கும் தான் ஈகோ இருக்கு. நான் சொல்றத நீ கேட்டியா? எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீ தான் காரணம். என்ன எதுக்கு எடுத்தாலும் என்னையே ப்ளேம் பண்ற? நான் என்ன பண்ண? நீ திருட்டுத்தனமா என் கழுத்துல தாலி கட்ட வந்த, அது தப்புன்னு சொன்ன அது ஈகோவா தெரியுதா உனக்கு? நீ சொல்றதுக்கு எல்லாம் நான் தலையாட்டணும் அதானே எதிர்பார்க்கற? சிச்சுவேஷன் புரியாம பேசாத விஸ்வா, புரிஞ்சுக்கோ. சரி, நடந்தது எல்லாமே ஏன் மிஸ்டேக்னே வச்சுக்கோ. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு. என்ன கேட்க போற? கேளு. என் மேல உனக்கு லவ் இருக்கா இல்லையா அதை மட்டும் தெளிவா சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறேன். நான் செத்து போற வரைக்கும் உன் மேல எனக்கு லவ் இருக்கும் விஸ்வா. இருக்கிற சூழ்நிலையில லவ் வேற, மேரேஜ் வேற. லவ் பண்றவங்க எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா அதுக்காக லவ் நாம பொய்ன்னு சொல்லிட முடியாது. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மள மாத்திக்கணும், அவ்வளவுதான். நம்மளால வேற யாருமே சங்கடப்படக்கூடாது, அதத்தான் நான் சொல்றேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் லட்சுமி கழுத்துல தாலி கட்டணும் அதானே? அது நான் சொல்லல விஸ்வா, உன் அம்மா தான் சொல்றாங்க. நீ அவங்க கிட்டதான் போய் பேசணும். இப்போ என் சைடுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நான் சரி பண்ணிடுவேன். ஆனா நம்ம விஷயத்துல ப்ராப்ளமே உன் அம்மா சைடுல இருந்து தானே வருது. அதை நீ தான் போய் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு என்னையே கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு விவரமா பேசுறவ நீ எதுக்கு எங்க அம்மாட்ட போய் சத்தியம் பண்ணி கொடுத்த? இப்ப பிரச்சனையே அதானே? வேற என்ன பண்ண சொல்ற? உங்க அம்மாவுக்கும் சிவகாமிக்கும் சண்டை வருது, அதனால உன் அப்பா உன் அம்மா மேல கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? காலம் பூரா நம்ம ஃபேமிலில இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணதான் நான் உங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல விஸ்வா. உன்னால முடிஞ்சா உன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு.
அவங்க சந்தோஷமா சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னா நானும் சந்தோஷமா உனக்கு கழுத்தை நீட்டுறேன். Now the ball is in your court, விஸ்வா. நான் பேசுறேன் துளசி. கண்டிப்பா அம்மா கிட்ட போய் பேசதான் போறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். அம்மா கிச்சன்ல தனியா தான் இருக்காங்க. லக்ஷ்மி வேற இல்ல. இதுதான் சரியான டைம். இப்பவே போய் அம்மா கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதான். என்ன விஸ்வா, என்ன வேணும்? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். சரி இரு, அம்மா உனக்காக ஆப்பிள் ஜூஸ் போட்டு தரேன், சாப்பிடு. என்னடா, என்ன விஷயம்? ஏன் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க? அது சும்மா பார்த்தம்மா. டேய் விஸ்வா, உன் மனசுல ஏதோ இருக்குடா, அதை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற. என்னன்னு சொல்லு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சுடா. ஆமாமா, கரண்ட் இல்ல போல இருக்கு. ஐயோ. சரிடா, சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க கோச்சுக்க கூடாது, சரியா? முதல்ல என்னன்னு சொன்னா தானடா தெரியும், சொல்லு.